டாஸ்க் நடந்தது. இதில் வந்து கம்ருதீனும் அப்சராவும் அவங்களோட ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. கம்ருதீன் சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு கட்டத்தில் ஐயோ இந்த பையன் என்னதான் கோவப்படுறான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவன் அதுக்கு பின்னாடி இவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கானேன்னு எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக அப்படி போகிற போது எனக்கு இருக்கா பாருங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சான். டேய் இப்போதானே நீ பாவனெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அங்கே முடிச்சிட்டான். அப்புறம் அப்சராவோட கதையை கேட்கும்போது உண்மையாகவே கொஞ்சம் அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ உள்ள சொசைட்டி வைஸ் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ என்னதான் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி மாறுறாங்க அப்படின்னும் போதும் நம்ம வந்து சொசைட்டிக்கு நம்ம மற்றவங்க மாறுறாங்கன்னா இது என்ன நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர, தன்னோட ஃபேமிலியில் ஆகும்போது ஐயோ மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்களோ தப்பாயிடுமோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி மாறியிருக்காங்க, இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப பாராட்டினாங்க அவங்க பேரண்ட்ஸ். ஆக்சுவலாக ரியலி ஹேட்ஸ் ஆஃப் இதை பற்றி சொல்லணும். ஸோ இது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி இருக்காங்கன்னா அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை, இந்த சொசைட்டி இதை அக்செப்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்தது. அண்ட் ஹூஎவர் அவங்களோட அம்மாவாக இருக்கட்டும், அவங்களோட அண்ணனாக இருக்கட்டும், வெரி வெரி தேங்க்ஃபுல். வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ. இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். அடுத்து வந்து இந்த ஜெயச்சந்திரனோட ரேம்ப் வாக் ஷோ மாதிரி ஒன்று நடந்தது. ஜட்ஜஸாக நம்ம பிரவீன் அண்ட் அப்சரா இருந்தாலும் இவங்க தான் இருந்தாங்க. ஸோ மீதி எல்லாருமே பேராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஷோஸும் ரொம்ப பெருசாக நடக்கலை, குட்டியாக தான் நடந்துச்சு. இன்னைக்கு ஷோவே ஆக்சுவலாக ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஒன்றுமே நடக்கலன்னு நினைக்கிறேன். அதில் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த ஆதிரையும் எஃப்ஜேவும் அழகா நடந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இவங்க டீம்ல வந்து கெனி சூப்பரா நடந்தாங்க. ஆமா கெனி சூப்பரா நடந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த தலைவர் திவாகர் நடந்து வரும்போது தான் தெரியல, எனக்கே தெரியாம இங்க இருந்தோம் அது வந்துருச்சு. ரொம்ப ஃபன்னியா இருந்தது. இல்ல அழகா இருந்தாரு அவரு, அவ்வளவுதான். ஒரு மாதிரி என்னமோ பண்றான் இவன், நல்லா இருக்கான் அந்த மாதிரி இப்படி பண்ணாரு. அவர் கடைசியா வந்து இப்படி பண்ணிட்டு வந்தாரு. ஆமா பண்றது இப்ப தெரியல, எனக்கு திவாகர் பிடிக்காது. இப்ப எனக்கே அவர் வந்து நல்லா இருக்காரு, இவர் அழகா இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்பப்போ ரொம்ப கியூட்டா பண்றாரு அவரு, தனியா உட்காந்து சாப்பிடுறது. இந்த ரீல்ஸ்ல நிறைய இவர் தனியா போட்டு இவர் கியூட்டா பண்றதெல்லாம் போட்டு ஒரு பாண்டா வந்து ஒரு இடத்துல இருந்தா எப்படி அது பாட்டு தின்னுட்டு பார்த்தனா ஐ திங்க் ஹி இஸ் a good person only. பட் ஆனால் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, தன்னை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் திரும்ப பண்ணும்போது அதுதான் நம்ம எல்லாரையும் வெறுக்க வைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அவரோட இன்டர்வியூஸ்ல அவரை பிடிக்காது. பட் ஆனால் இந்த ஷோவில் உண்மையாகவே எனக்கு வந்து இப்போ தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி நானே அவரை வெளில போகும்போது திவாகருக்கு தான் கப்பு கொடுக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். தெரியல. We have to see in future. That's all for the video. Bye bye.